சௌந்தரபாண்டியும் அவங்க அக்காவும் சண்டை போட்டுடுறாங்க. சௌந்தரபாண்டி அவங்க அக்கா பேசின பேச்சுக்கு அவங்க அக்கா மண்டையே சொம்பாலே உடச்சிடுறாரு. அதுக்கப்புறம் வீட்டை விட்டு வெளியே போக சொல்லியும் துரத்தி விட்டுடுறாரு. பார்த்தீங்கன்னா வெளியே ரத்த இதோடு உட்காந்துட்ருக்க அவங்கள வந்துட்டு நம்ம பரணி தான் வந்து ட்ரீட் பண்ணுறாங்க. அப்புறம் கூடவே நம்மளோட வீராவும் வந்திருக்காங்க. திரும்பவும் வந்துட்டு வீட்டு வாசலே உட்காந்துருக்கியான்னு சொல்லிட்டு சௌந்தரபாண்டியை அடிக்க வர, அப்போ தடுத்து நிறுத்துறாங்க வீரா. நான் இந்த வீட்டோட மருமகன், நான் கேட்க தான் செய்வேன், உங்களுக்கு உள்ளோச்சும் அப்படி இப்படின்னு பேச இவங்க வந்துட்டு நைஸாக போகிறதுக்கு இடம் இல்லாத மாதிரி இது பண்ணிவிட்டு பாண்டியம்மாவை கூட்டிகிட்டு வராங்க. பரணியும் வீராவும் அவங்க வீட்டு வாசலில் வந்தவொடனே வந்துட்டு சண்முகம் வந்து நான் வீட்டுக்குள்ளெல்லாம் அலோவ் பண்ண மாட்டேன், இந்த பொம்பளையை இது எவ்வளோ தப்பு பண்ணிடுச்சு, இதுக்கு மேலெல்லாம் அலோவ் பண்ண மாட்டேன், இதுவும் ஏதோ பிளானாக இருக்கணும்னு தோணுதுன்னு சண்முகம் இது பண்ணிடுறாரு. ஆனால் அந்த இடத்துக்கும் வந்துட்டு நம்ம சௌந்தரபாண்டிய வராரு. ஏய், நீ எதுக்கு எங்கள் வீட்டு அந்த வாசலில் வந்து உட்காந்துருக்கேன், அவமானப்படுத்த பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு ஒரு மாதிரி இது பண்ணி பேசுகிறாரு. அடிக்கிறதுக்கு பாஞ்சிட்டு இது பண்ண உடனே சண்முகம் நல்லவர் இல்லையா, அவர் வந்துட்டு நீ எதுக்கு இது பண்ணுற, இவங்க எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க, இவங்க இனிமேல் என் வீட்டில் தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாரு. அப்புறம் பாண்டியம்மா அப்படியே சௌந்தரபாண்டி வந்துட்டு இதுவில் போகும்போது அப்படியே பார்த்து ஓகே நம்ம பிளான் சக்ஸஸ்ன்ற மாதிரி கையை காமிச்சிக்கிறாங்க ரெண்டு பேரும். இவங்க வீட்டுக்குள்ளே போனது ஏதோ ஒரு பிளானோட தான். பாண்டியம்மா வீட்டுக்குள்ளே போனதுக்கு பிறகு யாருக்கும் தெரியாமல் கனியோட ஜாதகத்தை எடுத்து வச்சுக்கிறாங்க. எதுக்காக கனியோட ஜாதகத்தை எடுத்து வச்சுருக்காங்க, இதை வச்சு என்ன பிளான் பண்ண போகிறாங்க பாண்டியம்மாவும் அவங்க தம்பியுன்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.